بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது இந்த மார்க்க வகுப்பின் தலைப்பாக ஒரு மூமின் திருக்குர்ஆனுடன் என்ற தலைப்பினூடாக ஒரு சில செய்திகளை உங்களுக்கு நினைவூட்ட ஆசைப்படுகின்றேன். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் அன்ஆம் அத்தியாயத்தினுடைய 65வது வசனம் அருளப்பெற்ற போது, குல் ஹுவல் காதிரு அலா அன் யப்அஸ அலைக்கும் அஸாபம் மின் ஃபௌகிக்கும், நபியே நீங்கள் கூறுங்கள், உங்களுக்கு மேலிருந்து தண்டனையை உங்கள் மீது அனுப்புவதற்கு அவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியவுடன் அஊது பிவஜ்ஹிக் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார்கள். உனது திருமுகத்தை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகின்றேன். அதேபோன்று அதே வசனத்தில் அவ் மின் தஹ்தி அர்ஜுலிக்கும், உங்களுக்கு கீழிருந்து தண்டனையை அனுப்புவதற்கு அவன் பேராற்றல் மிக்கவனாக இருக்கிறான் என்று ஓதிய போது, அல்லாஹ்வின் தூதர் அஊது பிவஜ்ஹிக், உனது திருமுகத்தை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பாதுகாப்பு தேடினார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த செய்தியில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை ஓதும்போது எவ்வாறு பிரார்த்தனை செய்தார்கள், பிரார்த்தித்தார்கள் என்பதற்கு இந்த செய்தியும் நமக்கு சான்றாக இருக்கிறது. எனவே திருக்குர்ஆனோடு ஒரு மூமின் எவ்வாறு ஒரு உயிரோட்டமான தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துன் நஸ்ர் அத்தியாயம் இறங்கிய போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா என்ற அந்த கட்டளை வந்தபோது, உமது ரப்பை நீங்கள் போற்றி துதித்து அவனிடம் மன்னிப்பு தேடுங்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூவிலும் சுஜூதிலும் அதிகமாக சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம ஃஃபிர்லி என்பதை பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள். அல்லாஹுவை போற்றி துதித்து அல்லாஹ்விடம் மன்னிப்பை பிரார்த்தித்தவர்களாக இருந்தார்கள். எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, உண்மையில் திருக்குர்ஆனோடு நமது தொடர்பு
எவ்வாறு இருக்கிறது? நாம் ஒவ்வொருவரும் நம்மிடம் கேட்க வேண்டிய ஒரு கேள்விதான், உண்மையில் நாம் அல் குர்ஆனை நேசிக்கின்றோமா? நமது உள்ளத்தில் அல் குர்ஆனின் மீது நேசம் இருக்கிறதா? எந்தளவு நாம் அல் குர்ஆனை நேசம் கொண்டிருக்கிறோம்? இந்த கேள்வியை ஒவ்வொருவரும் தங்களிடம் கொஞ்சம் கேட்டு பாருங்கள். ஒரு மூமின் இதற்கு கூறக்கூடிய பதில், நிச்சயமாக நான் அல் குர்ஆனை நேசிக்கிறேன். இதுதான் பதிலாக இருக்க முடியும். அப்படியென்றால் என் அருமை சகோதரர்களே, அந்த நேசத்தின் வெளிப்பாடு என்ன? உண்மையில் அல் குர்ஆனை நாம் நேசிக்கிறோம் என்றால் அந்த நேசத்தின் வெளிப்பாடுகள் நம்மில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதா? உண்மையில் அல் குர்ஆனை திறக்கும் போது அறிஞர்கள் சொல்வார்கள், முதலில் உங்களுடைய உள்ளம் குர்ஆனுக்காக திறக்க வேண்டும். உங்களுடைய உள்ளம் குர்ஆனுக்காக திறக்க வேண்டும். அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பரூன அல் குர்ஆன் அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா. இந்த இடத்துல நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். அல் குர்ஆனுடைய விஷயத்திலே மிக குறைவான 2 விடயங்கள் தான் ததப்புர் வ அமல் என்பது. அதிகமாக குர்ஆனை ஓதுபவர்கள் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஓதுவதும் நன்மைக்குரிய விடயம். ஓதுவது, அதை கேட்பது போன்ற விடயங்கள் பெரும்பாலும் அதிகமானவர்களிடம் காணப்படுகின்றன. ஆனால் குர்ஆனை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லக்கூடிய விடயம், அல் குர்ஆனை அவர்கள் சிந்திக்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். எனவே இங்கு ததப்புர் என்பதுதான் இந்த வசனத்திலே எதிர்பார்க்கப்படுகிறது. அவர்கள் அல் குர்ஆனை சிந்திக்க மாட்டார்களா, ஆராய மாட்டார்களா? அவர்களுடைய உள்ளங்களுக்கு என்ன பூட்டு போடப்பட்டிருக்கிறதா? இன்றைய அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் நம்மை நாம் விசாரித்துக் கொள்வோம். குர்ஆனுடைய ஒரு வசனத்தை நாம் எடுத்து அதனுடைய பொருளை நன்றாக விளங்கி அதை வாசித்து அதை உள்வாங்கி இவ்வாறு செயல்படக்கூடியவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம்? இங்கு அல்லாஹ் சொல்வதென்ன? உள்ளம் திறக்க வேண்டுமாக இருந்தால் ததப்புர், குர்ஆனை நீங்கள் விளங்க வேண்டும், அதில் உள்ள செய்திகளை நீங்கள் ஆராய வேண்டும். அருமையான சகோதரர்களே, எனவே குர்ஆனை நாம் திறக்கின்றோம். திறக்கின்ற போதே என்ன சிந்தனை? அவசரமாக ஓதிவிட்டு மூடிவிட வேண்டும். அதை திறக்கின்ற போதே பல உலக சிந்தனைகளும் சேர்ந்து வருகின்றன. அடுத்தடுத்து வேலைகள் நினைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றன. அவசரமாக ஓதிவிட்டு அதை மூடி வைத்து விட வேண்டும் என்ற ஒரு நிலை. என் அருமை சகோதரர்களே, குர்ஆனுக்குள் நாம் எந்த நிலையில் நுழைகின்றோமோ அதே நிலையில் குர்ஆனிலிருந்து திரும்பி வெளியே வரக்கூடாது. அப்படிதானே? குர்ஆனுக்குள் நாம் எந்த நிலையில் நுழைகின்றோமோ அதே நிலையில்தான் குர்ஆனிலிருந்து வெளியே வருகிறோம் என்றால், எந்த மாற்றமும் நம்மில் நிகழவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய கை சேதம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இப்போ குர்ஆனை திறக்கிறோம், திறந்து ஓதுகிறோம், ஓதிவிட்டு மூடி வைக்கிறோம். நமது எந்த நிலையில் நாம் உள்ளே நுழைந்தோமோ அதே நிலையில் தான் வெளியே வருகிறோம் என்றால், நமது ஈமானில் எந்த கூடுதலும் நிகழவில்லை என்றால், நம்மில் எந்த ஒரு மாற்றமும் நிகழவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய கவலை, கை சேதம். உண்மையில் நாம் இன்று உலகத்தில் எதற்கெல்லாம் கவலைப்படுகிறோம். அந்த துறையை படிக்க முடியவில்லை, இதை படிக்க முடியவில்லை, இதை கற்றிருந்தால் இன்னும் கொஞ்சம் மேலே சென்றிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் சம்பளத்தை அதிகப்படுத்தி இருக்கலாம் என்றெல்லாம் கவலைப்படக்கூடியவர்கள். அதாவது குர்ஆன், அதை நான் திறக்கிறேன், அதை ஓதுகிறேன், அது என்னில் எந்த ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாத நிலையில் நான் அதை மூடி வைத்து விட்டு வருகிறேன் என்றால் இது எவ்வளவு பெரிய கவலை. எனவே அருமையான சகோதரர்களே, குர்ஆனுடைய வசனங்கள், அதை நாம் உயிரோட்டமாக அணுக வேண்டும்.
அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்ன ஃபீ ذلك لذكرى لمن كان له قلب او القى السمع وهو شهيد. இது யாருக்கு உபதேசம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான்? இது யாருக்கு உபதேசம் என்றால் யாருக்கு உள்ளம் இருக்கிறதோ. அல்லாஹு தஆலா அனைவருக்கும் உள்ளத்தை படைத்திருக்கிறான். ஆனால் இந்த வசனம் சொல்லக்கூடிய உள்ளம் என்பது எப்படிப்பட்ட உள்ளம் என்றால், அந்த உள்ளம் உண்மையில் குர்ஆனுக்காக அசைந்து கொடுக்கக்கூடிய, குர்ஆனுக்காக செவிசாய்க்கக்கூடிய, குர்ஆனுடைய உபதேசங்களை உள்வாங்கக்கூடிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா வேதக்காரர்களை பற்றி சொல்கிறான். வேதக்காரர்கள் அவர்கள் வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம் மிம்மா அரஃபு மினல் ஹக் யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅஷ் ஷாஹிதீன். வேதக்காரர்கள் இந்த குர்ஆனை செவியேற்கின்ற போது, தூதருக்கு அருளப்பெற்றதை அவர்கள் செவியேற்கின்ற போது அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படுவதை நபியை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த அளவு அவர்களுடைய உள்ளங்களை என்ன செய்கிறது? அது மாற்றுகிறது. அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள், இது சத்தியம், இது உண்மை என்று அறிந்தவர்களாக அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். எமது ரப்பிடமிருந்து வந்ததை நாம் ஈமான் கொண்டோம், சாட்சி சொல்பவர்களோடு எம்மையும் நீ பதிவு செய்து விடுவாயாக என்றும் பிரார்த்திக்கிறார்கள். இப்படியான மாற்றத்தை என் அருமை சகோதரர்களே குர்ஆன் ஏற்படுத்துகிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து செல்வதற்கு காரணமாக அவங்க முதல் ஹிஜ்ரத் ஹபஷாவுக்கு செல்கிறார்கள். ஹபஷாவை நோக்கி புறப்பட்டு செல்கிறார்கள். இதுக்கு காரணமாக அமைந்த அந்த வரலாறு என்னென்று பார்த்தீங்கன்னா, அவர்கள் தனது வீட்டில் மேல் பகுதியில் என்ன செய்வார்கள்? அவர்கள் இரவில் தொழுவார்கள். தொழும்போது சப்தமாக குர்ஆனை ஓதுவார்கள். அவர்களால் அழுகையை அடக்கிக் கொள்ள முடியாத அழுவார்கள். இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் உள்ள இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள், அவர்களுடைய பெண்கள், பிள்ளைகள் எல்லாம் ஆச்சரியமாக இதை செவியேற்பார்கள். அவர்கள் ஓதக்கூடிய குர்ஆனை ஆச்சரியத்தோடு செவியேற்பார்கள். இது காஃபிர்களுடைய உள்ளங்களிலே அச்சத்தை ஏற்படுத்தியது. இவர்களை இது மாற்றிவிடுமோ என்றுதான் அவர்கள் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கு இவ்வாறு செய்யக்கூடாது என்று தடை போடுகிறார்கள். இப்படி குர்ஆனின் அருமை சகோதரர்களே அவர்களுடைய அந்த உள்ளங்களில் ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடியதாக இருந்ததென்றால், இப்போ நாம் குர்ஆனுக்குள் செல்கிறோம், திரும்பி வருகிறோம், அதிலிருந்து வெளியே எந்த ஒரு மாற்றமும் ஏற்படவில்லை என்றால், நமது ஈமானில் எந்த ஒரு கூடுதலும் ஏற்படவில்லை என்றால் எவ்வளவு ஒரு கவலையான நிலை. எனவே அல்லாஹ் சொல்கிறான், எவர்களுக்கு உள்ளம் இருக்கிறதோ அவர்களுக்கு இது நல்லுபதேசம். எனவே நமது உள்ளத்தை நாம் இந்த குர்ஆனோடு உயிரோட்டமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதோ செத்த பிணங்களாக அதற்குள் சென்று வருவதல்ல, வெறும் ஜடங்களாக சென்று வருவதல்ல, ஒரு உயிரோட்டம் உள்ள ஒரு நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இதற்காக நாம் என்ன திட்டங்களை நம்மிடம் வைத்திருக்கிறோம்? நாம் உலகத்தில் எவ்வளவு திட்டங்களை வகுக்கிறோம், திட்டங்களை போடுகிறோம், எவ்வளவு பிளான்கள் பண்ணுகிறோம். இப்போ குர்ஆனோடு உண்மையில் நாம் ஒரு நல்ல ஒரு தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு என்னிடம் உள்ள திட்டம் என்ன? இந்த கேள்விக்கு என்ன பதில் உங்களிடம் இருக்கிறது? இப்போ நான் இவ்வளவு காலமாக எனக்கு இத்தனை வயதாகிவிட்டது, உண்மையில் குர்ஆனோடு எனது தொடர்பு எப்படிப்பட்டது? கொஞ்சம் இந்த கேள்விக்கு என்ன விடை நம்மிடம் இருக்கிறது? என்ன பதில் இருக்கிறது? வெறுமனே நான் அதை பொருள் விளங்காமல் ஓதிவிட்டு மூடி வைப்பதுதான் இவ்வளவு காலம் செய்து வருகிறேனா? கொஞ்சம் நினைச்சு இந்த கேள்வியை கொஞ்சம் கேளுங்களேன். அதான் அல்லாஹுடைய வேதம் நமது உள்ளங்களுக்கு அதுதான் என்ன, அதுதான் வாழ்வு. அல்லாஹ் குர்ஆனில் எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஜீபு லில்லாஹி வலிர் ரசூலி இதா தஆக்கும் லிமா யுஹீக்கும். எப்படி அல்லாஹ் சொல்கிறான்? மூமின்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் பதிலளியுங்கள். எதற்காக அழைக்கும் போது? லிமா யுஹீக்கும், உங்களுடைய வாழ்வு, அது உங்களுடைய வாழ்வுக்காக அழைப்பு வருகிறது, உங்களுடைய வாழ்வுக்கான அழைப்பு. இப்போ வாழ்வுக்கான அழைப்பு என்று சொல்கின்ற போது என் அருமை சகோதரர்களே,
அந்த அழைப்புக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். அந்த அழைப்பு அல்லாஹ்வுடைய வேதமாக இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தைகளாக இருக்கின்றன. எனவே அன்பிற்குரிய அருமையான சகோதரர்களே, உண்மையில் குர்ஆனோடு உள்ள எனது தொடர்பு உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறதா? கொஞ்சம் உங்களோட உள்ளத்தொட்டு கேளுங்க. நாங்கள் குர்ஆனை நேசிக்கிறோம் என்று பதில் சொல்லிவிட்டு கடந்து செல்ல முடியுமா? உண்மையில் குர்ஆனோடு உள்ள எனது தொடர்பு எனக்கு உண்மையில் மகிழ்ச்சி அளிக்கிறது, எனக்கு திருப்தி அளிக்கிறது என்று சொல்ல முடியுமா? அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோமா? இப்போ ரமலான் முடிந்து விட்டது. ஷவ்வால், துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் 4 மாதங்கள் முடிந்து சஃபருக்கும் வந்து விட்டோம். இப்போ இந்த 4 மாதங்களில் இப்போ ரமலானில் குர்ஆனோடு உள்ள தொடர்பு, அதை கடந்து இந்த 4 மாதத்தில் எப்படியான ஒரு தொடர்பு குர்ஆனோடு இருந்தது என்றதை கொஞ்சம் உங்களிடம் கேட்டு பாருங்களேன். ஒவ்வொருவரும் தன்னிடம் கொஞ்சம் கேட்டுக்கொள்ளுங்களேன். இந்த 4 மாதங்கள் இப்போ ரமலான் முடிந்து கடந்து விட்டது. இப்போ குர்ஆனோடு என்ன தொடர்பு? ஒரு முறையாவது இதை நான் ஓதி முடித்திருக்கிறேனா? எனவே அருமையான சகோதரர்களே, உண்மையில் நம்மை நாம் பரிசீலிக்க வேண்டிய முக்கியமான ஒரு இடம் இது. குர்ஆனோடு உள்ள எனது இந்த தொடர்பு, நாம் எவ்வளவு நேரம் குர்ஆனுக்காக கொடுக்கின்றோம்? ஒரு நாளில் நாம் குர்ஆனுக்காக கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? கொஞ்சம் இந்த கேள்வி உங்கள்கிட்ட கேளுங்களேன். ஒவ்வொருவரும் தன்னிடம் தன்னுடைய நிலையை அறிந்தவர்களாக இருக்கிறோம். குர்ஆனுக்கு நான் கொடுக்கக்கூடிய நேரம் எவ்வளவு? அருமையான சகோதரர்களை, அல்லாஹு தஆலா சொல்லும் போது சொல்கிறான், இன்னஹு லகிதாபுன் அஸீஸ். அல்லாஹ் இதை சொல்லும் போது அஸீஸ் என்று சொல்கிறான். குர்ஆன் என்பது கண்ணியமானது, குர்ஆன் கண்ணியமிக்கது. என் அருமை சகோதரர்களே, இன்று நிறைய பேர் எப்படி ஆலோசனை சொல்றாங்கன்னா, தொழுகைக்கு வரும்போது என்ன செய்யுங்க, கொஞ்சம் ஓதிக்கோங்க, அதுக்கு 10 நிமிஷம், அடுத்த தொழுகையில் 10 நிமிஷம். அப்ப இப்படி, அதாவது குர்ஆனுக்கு இப்படி ஒரு நேரத்தை தான் என்ன செய்ய முடியுது, ஒதுக்குவதற்கு ஆலோசனை கொடுக்கப்படுது. அப்ப குர்ஆனுக்கு ஒருவர் ஒரு நீண்ட நேரத்தை அதற்காக கொடுக்க தயாரில்லை போன்ற ஒரு ஆலோசனை தான் வழங்கப்படுது. அப்படி ஒரு பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறோம், ஒரு பலவீனமான ஒரு சூழலில் இருக்கிறோம். இப்போ குர்ஆன் என்பது அல்லாஹ் சொல்கிறான் அசீஸ் என்று சொல்கிறான். அசீஸ் என்ன? கண்ணியமிக்கது. நாம் எவ்வளவு நம்மை அதற்கு கொடுப்போமோ அவ்வளோ அது நமக்கு தரும். இப்போ நாம் குர்ஆனுக்கு நமது உள்ளத்தை கொடுக்க தயார் இல்லைண்டா, வெறுமனே ஓதிவிட்டு கடந்து செல்கிறோம் என்றால் என் அருமை சகோதரர்களே, அவ்வளவுதான். நாம் என்ன செய்கிறோம்? எடுக்கிறோம் குர்ஆன் எடுத்து என்ன செய்கிறோம்? குர்ஆனை எடுத்து ஒரு வசனத்தை ஓதுகிறோம். அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி என்ன? அந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தியை என்ன செய்கிறோம்? வாசிக்கிறோம், திரும்ப வாசிக்கிறோம், திரும்ப வாசிக்கிறோம். அதிலிருந்து சில செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்கிறோம், அதிலிருந்து சில செய்திகளை குறிப்பெடுத்துக் கொள்கிறோம். இப்படி எத்தனை பேர் குர்ஆனோடு செயல்படுகிறோம்? நினைச்சு பாருங்க. அதாவது இந்த குர்ஆனுக்கு இப்படி ஒருவர் நேரத்தை கொடுக்க தயாரில்லை என்றால் உண்மையில் நாம் துர்ப்பாக்கியவான்கள், நாம் உண்மையிலேயே துர்ப்பாக்கியவான்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லும் போது ஹதீஸ் எப்படி சொன்னா, தஆஹதுன்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. தஆஹது என்ன? குர்ஆனோடு உங்களுடைய தொடர்பு மிக நெருக்கமாக இருக்க வேண்டும். ஏனென்றால், அதாவது ஒரு ஒட்டகம் அவிழ்த்து விடப்படுகின்ற போது அது எவ்வளவு வேகமாக தவறிவிடுமோ அதுபோன்றுதான் குர்ஆன் உங்களுடைய உள்ளங்களை விட்டு வேகமாக தவறிவிடும். ஏன்னா அது கண்ணியமானது, அது கண்ணியமானது, உயர்வானது. அதற்குரிய அந்தஸ்து உங்களுடைய உள்ளத்தில் இல்லை என்றால், அதற்குரிய கண்ணியம் உங்களுடைய உள்ளத்தில் அதற்கு இல்லை என்றால் அது வேகமாக தவறிவிடும், அது வேகமாக தவறிவிடும். உண்மையில் அதற்குரிய கண்ணியத்தை நாம் கொடுக்கின்றோமா? கண்ணியம் என்ற எடுத்து இப்படி தொட்டு கொஞ்சம் மூடி வைக்கிறது அல்ல. கண்ணியம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு நாம் கட்டுப்படுகின்றோம், அதை செயல்படுத்துகிறோம். என் அருமையான சகோதரர்களே, எனவே குர்ஆனின் மீது உள்ள நேசம், முஹப்பத் என்பது அது போலியானதாக இல்லாமல் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். இப்போ நாம் எவ்வளவு நேரம் ஒரு நாளில் குர்ஆனுக்கு கொடுக்கின்றோம்? இந்த கேள்விக்கு உங்களோட பதில் இருக்குதா? ஒவ்வொருவரும் தன்னிடம் என்ன செய்யுங்க, இந்த கேள்வியை கேளுங்க, பதில சொல்லுங்க. நீங்களே பதில ஒவ்வொருவரும் தன்னை பற்றி அறிந்திருக்கிறோம், குர்ஆனோடு எனது தொடர்பு எப்படி இருக்கிறது. அடுத்த நறுமையான சகோதரர்களே,
உண்மையில் நாம் குர்ஆனை நேசிக்கிறோம்னா அதுக்குரிய அடையாளங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல் அடையாளம் என்ன? குர்ஆனுக்காக உள்ளம் திறக்க வேண்டும். குர்ஆனோடு உள்ள தொடர்பு, குர்ஆனை திறக்கும் போது உள்ளத்தில் ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அல்லாஹ் சொல்வது போன்றபடி குல் பிஃபத்லில்லாஹி வ பிரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. இதை கொண்டு மகிழ்ச்சி அடையுங்கள், சந்தோஷப்படுங்கள். உண்மையான மகிழ்ச்சி, சந்தோஷம். ஒரு மூமின் குர்ஆனை திறக்கிறான், உண்மையில் அது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள். அந்த அருள் இல்லை என்றால் அதை திறக்க முடியாது. அல்லாஹ் சொல்வது போன்று லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். இந்த வசனத்துக்கு பல விளக்கங்கள் இருந்தாலும் லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தவான்களை தவிர இதை தொடமாட்டார்கள் என்றால் அதை உங்களுக்கு தொட கிடைப்பது என்னதான்? பாக்கியம்தான். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலங்களுடைய ரப்பிடமிருந்து அருள பெற்றது. நறுமையான சகோதரர்களே, எனவே அதை திறக்கும் போது உள்ளத்துக்கு ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம். அடுத்து என்ன? அதோடு கழிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மிக இன்பமானதாக இருக்க வேண்டும். அதோடு நீங்கள் கழிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்க வேண்டும், மிக இன்பம் அளிப்பதாக இருக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, அடுத்து என்ன? நீங்கள் மூடி வைத்து விட்டாலும் உங்களது உள்ளம் குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். நீங்கள் மூடி வைத்து விட்டீர்கள், ஆனால் உங்களுடைய உள்ளம் குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படி? மறுபடியும் எப்போது திறப்பேன், மறுபடியும் எப்போது ஓதுவேன். உங்களுடைய உள்ளம் குர்ஆனோடு தொடர்புடையதாக இருக்க வேண்டும். ஆனால் இன்று என்ன நிலை? இன்று என்ன நிலை? குர்ஆனை திறந்தாலும் நாவு ஓதுது, உள்ளம் எங்க கிடையாது. உள்ளம் குர்ஆனில் இல்லை. உள்ளம் எங்கெங்கோ சுற்றி கொண்டிருக்கிறது. உள்ளம் எங்கெங்கோ உலக விடயங்களை எல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறது. நாவு ஓதுகிறது, ஆனால் உள்ளம் குர்ஆனில் இல்லை. ஆனால் உண்மையாக குர்ஆனை நேசிப்பவர் எப்படி? அவரது உள்ளம் குர்ஆனோடு இருக்கும். உள்ளம் குர்ஆனோடு இருக்கும். எப்போது மறுபடியும் திறப்பேன். எனவே அருமையான சகோதரர்களே, இவைகளெல்லாம் ஒருவர் குர்ஆனை நேசிக்கிறார் என்பதற்கான அடையாளங்கள். அடுத்து உங்களுக்கு சொல்ல விரும்புகின்ற விடயம், என் அருமை சகோதரர்களே, அல் குர்ஆனை நாம் ஓதுகின்ற போது நல்லா கவனிங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விடயங்களை, குர்ஆனுடைய அந்த ஓதலை நாம் குர்ஆனை ஓதுகிறோம் என்று சொன்னால் இதில் சில முக்கியமான நீயத்துகள் நம்மிடம். அதை திறக்கும் போது என்ன சிந்தனையோடு நாம் அதை திறக்கிறோம், அதை நாம் திறக்கும் போது என்ன சிந்தனையோடு திறக்கிறோம்? சொல்லுங்க பாம், என்ன சிந்தனையோடு திறக்கிறோம்? ஓதி முடிக்க வேண்டும். அதனுடைய இறுதி தான் பெரும்பாலும் பலருடைய இலக்காக இருக்கிறது. அதனுடைய இறுதி ஓதி முடித்து விட வேண்டும் என்ற இலக்கு. அதுவும் நன்மைக்குரிய விடயம்தான். ஆனால் நன்றாக கவனியுங்கள், அறிஞர்கள் எப்படியெல்லாம் செய்திகளை அடையாளப்படுத்துகிறாங்க என்று. என் அருமையான சகோதரர்களே, குர்ஆனை நீங்கள் திறக்கின்றீர்கள், திறக்கும் போது உங்களுடைய எண்ணம் இதில் உள்ள இல்ம் எனக்கு கிடைக்க வேண்டும். இது மிக பெரும் பொக்கிஷம். அதனுடைய இல்ம் என்பது அதை நாங்கள் வரையறுக்கவே முடியாது. அந்த இல்ம் கடலை போன்ற ஒரு இல்ம். அது சுப்ஹானல்லாஹ். அந்த இல்மை நீங்க எவ்வளவு குர்ஆனுக்கு உங்களை கொடுப்பீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு குர்ஆன் உங்களுக்கு இல்மை தரும். நீங்க எந்த அளவு தக்வாவிலும் ஈமானிலும் நீங்கள் அப்படியே உங்களுடைய தக்வா ஈமான் அதிகரித்துக் கொண்டு செல்லும் போதெல்லாம் குர்ஆன்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளக்கம் அதிகமாக இருக்கும். அந்த ஒரு நேரத்தில் கிடைத்த விளக்கம் மறுநேரம் உங்களுக்கு கிடைக்காது. அதனால சொல்ல, அதை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள், எழுதி கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். அப்படி உங்களுக்கு அதிலிருந்து விளக்கங்கள் பொக்கிஷங்களாக கிடைக்கும். அருமையான சகோதரர்களே, இமாம் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், மன் ததப்பரல் குர்ஆன தாலிபன் மின்ஹுல் ஹுதா தபையன லஹு தரீகுல் ஹக் என்று சொல்கிறார்கள். இப்போ நீங்கள் குர்ஆனை திறக்கிறீங்க, குர்ஆனை திறக்கும் போது உங்களுடைய எண்ணம் எப்படி? இதிலிருந்து எனக்கு அந்த நேர்வழி, சத்தியம், அந்த இல்ம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான நோக்கத்தில் நீங்கள் அதை திறக்கின்ற போது அவருக்கு சத்தியத்துடைய வழி தெளிவாகும் என்று சொல்கிறார்கள். அந்த குர்ஆன் அந்த வழியை அவருக்கு தெளிவுபடுத்தும் என்று ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, எனவே நீங்கள் குர்ஆனை திறக்கும் போது முதல் விடயம் என்ன சொன்னேன்?
என்ன அதிலிருந்துள்ள அந்த இல்ம் எனக்கு கிடைக்க வேண்டும், அதில் இருக்கக்கூடிய அந்த மாபெரும் பொக்கிஷமான அந்த இல்ம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தோடு நீங்கள் குர்ஆனை திறந்து ஓத ஆரம்பியுங்கள். இரண்டாவது நறுமையான சகோதரர்களே, இதில் இன்னொரு கருத்தையும் சொல்லி இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அழகான ஒரு கருத்து இருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், எவர் ஒருவர் இந்த அல்லாஹ்வுடைய வேதத்தோடு அதன் மீது நேசம் கொண்டு ஒரு உண்மையான தொடர்பை ஏற்படுத்திக் கொள்கிறாரோ, அவர் அந்த குர்ஆனின் மூலம் எதை விரும்புவாரோ அதை அல்லாஹ் அவருக்கு அருள் பாலிப்பான், அவரது உள்ளத்தில் அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை ஏற்படுத்துவான். ஒரு சகோதரர் என்னிடம் ஒரு விஷயத்தை சொன்னார், உண்மையில் அது என்னை சிந்திக்க வைத்தது. அவர் என்ன சொன்னார் என்றால், குர்ஆனை நான் எப்போது திறக்கும் போதும் நான் இந்த துஆவை ஓதிக்கொள்வேன் என்று சொல்கிறார். அந்த துஆ என்ன என்று பார்த்தீங்கன்னா, அல்லாஹும்ம ஜஅல் ஃபீ கல்பி நூரா, இந்த துஆ அல்லாஹும்ம ஜஅலில் குர்ஆன ரபீஅ கல்பி வ நூர சத்ரி வ ஜிலாஅ ஹுஸ்னி வ திஹாப ஹம்மி வ கம்மி என்ற துஆ. இந்த துஆவுடைய முன்பகுதிக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா, அதாவது ஒரு கஷ்டம், துன்பம், சோதனை என்று வரும்போது ஓதக்கூடிய துஆ. நபி அவர்கள் ஒரு கஷ்டத்தின் போது, நெருக்கடியின் போது, துன்பத்தின் போது ஓதுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த துஆ. அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக நாசியதி பியதிக மாதின் ஃபிய ஹுக்முக அத்லுன் ஃபிய கதாஉக அஸ்அலுக பிகுல்லி இஸ்மின் ஹுவ லக சம்மைத பிஹி நஃப்ஸக் அவ் அன்ஸல்தஹு ஃபீ கிதாபிக் அவ் அல்லம்தஹு அஹதம் மின் ஹல்கிக் அவ் இஸ்தஅஸர்த பிஹி ஃபீ இல்மில் கைபி இந்தக். இவ்வளோ விஷயங்களும் பார்த்தீங்கன்னா, அதாவது மிக முக்கியமான விஷயங்கள் அதில் சொல்லப்படுது. அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க, யா அல்லாஹ் நீ உனக்கு வைத்துக்கொண்ட ஒவ்வொரு பேரை கொண்டும் கேட்கிறேன், நீ உனக்கு வைத்துக்கொண்ட ஒவ்வொரு பேரை கொண்டும் கேட்கிறேன், அல்லது உனது வேதத்தில் நீ அருளினாய் அந்த பேரை கொண்டு கேட்கிறேன், அல்லது நீ உனது படைப்பினங்களில் யாருக்காவது கற்றுக் கொடுத்திருப்பாய் அதை கொண்டு கேட்கிறேன், அல்லது உனது மறைவான ஞானத்தில் நீ உன்னிடம் வைத்துக் கொண்டாய் அந்த பேரை கேட்கிறேன். இவ்வளவு சொல்லிட்டு எது கேட்கப்படுது? அன்தஜஅலல் குர்ஆன ரபீஅ கல்பி, குர்ஆனை எனது உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ், எது கேட்கப்படுதுன்னு பாருங்க. வனூர சத்ரி, எனது நெஞ்சின் பிரகாசமாக குர்ஆனை ஆக்குவாயாக, எனது கவலைகளை போக்கக்கூடியதாக ஆக்குவாயாக. சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இவ்வளவு மகத்தானது, இவ்வளவு பெரிய ஒரு வலிமை அதற்கு இருக்கிறது, இவ்வளவு பெரிய ஒரு சக்தி அதற்கு இருக்கிறது. அவர் சொல்கிறார், நான் ஒவ்வொரு தடவை குர்ஆனை ஓதும் போதும் இந்த துஆவை ஓதிக்கொள்வேன். இந்த துஆவை குர்ஆனை ஓத ஆரம்பிக்கும் போது ஓத வேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தரல. ஆனால் அவருடைய ஆசை என்ன? குர்ஆன் எனது உள்ளத்தின் வசந்தமாக மாற வேண்டும், குர்ஆன் எனது உள்ளத்தின் பிரகாசமாக மாற வேண்டும், எனது கவலைகளை எல்லாம் குர்ஆன் போக்க வேண்டும். உண்மையில் இப்படி நாங்கள் குர்ஆனை அணுகி இருக்கிறோமா? இப்ப நினைச்சு பாருங்களேன், எனது கவலைகளை எல்லாம் குர்ஆன் போக்க வேண்டும் என்று நாம் குர்ஆனை அணுகி இருக்கிறோமா? எனது உள்ளத்தை குர்ஆன் பிரகாசமாக்க வேண்டும் என்று குர்ஆனை நாம் திறந்திருக்கிறோமா? என் அருமையான சகோதரர்களே, எனவே அந்த அடிப்படையில், அதாவது குர்ஆனை நீங்கள் திறக்கும் போது இரண்டாவது விஷயமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது முதல் விடயம் என்ன சொன்னேன்? சொல்லுங்க. இல்ம். முதல் விடயம் என்ன? அதில் உள்ள இல்ம், யா அல்லாஹ் அந்த இல்ம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த நியத்தோடு, அந்த பிரார்த்தனையோடு அதை நாம் ஓத ஆரம்பிப்பது. இரண்டாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது பிகஸ்தில் அமலி பிஹி, குர்ஆனை நாம் திறந்து ஓதுகிறோம், யா அல்லாஹ் இது சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் நான் எனது வாழ்விலை செயல்படுத்த வேண்டும், இந்த குர்ஆனுடைய ஒவ்வொரு கட்டளையும் நான் எனது வாழ்விலை செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த உன்னதமான நியத்தோடு அதை ஓதுங்கள். இது எதை ஏவுகிறது அதை நான் செயல்படுத்த வேண்டும், இது என்னை எதை விட்டு தடுக்கின்றது அதிலிருந்து நான் விலகிக் கொள்ள வேண்டும். இப்படி என் அருமையான சகோதரர்களே, நாம் இந்த குர்ஆனை திறந்து ஓதும் போது இந்த உன்னதமான நியத் நமக்குள் இருக்க வேண்டும். உண்மையில் நியத்துகள் தூய்மையாகும் போது அல்லாஹ் நிச்சயமாக அந்த வழிகளை எளிதாக்குவான். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதாவது நியத் என்பதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. இது நாம் இதிலே கவனிக்க வேண்டிய இரண்டாவது விடயம். என் அருமையான சகோதரர்களே,
மூன்றாவது விடயம், குர்ஆனை நாம் திறந்து ஓதுகின்ற போது, அதாவது இது அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகளை நான் ஓதும் போது அல்லாஹ் அதை செவியேற்பதை விரும்புகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுடைய குரலை குர்ஆனை கொண்டு அழகுபடுத்துங்கள். ஓதுறீங்களா, எவ்வளோ அழகா ஓத முடியுமோ அவ்வளோ அழகா ஓதுங்க. இப்போ நாம் அதை சப்தமாக ஓதுகின்ற போதுதான் என்ன செய்ய முடியும், அதை முறையாக அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி ஓத முடியும். எனவே நாம் ஒரு மஸ்ஜிதிலே தொழுகையாளிகளுக்கு இடையூறாக இருந்தால் மாத்திரம் நாம் நமக்கு கேட்கக்கூடிய அளவிலே ஓதிக்கொள்வது. அப்படி இல்லாத சந்தர்ப்பங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா எதை விரும்புகிறான், அடியான் குர்ஆன் ஓதுகின்ற போது அதை செவியேற்பதை அல்லாஹ் விரும்புகிறான். எனவே அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தந்த செய்திகள் இருக்கின்றன, எத்தனையோ செய்திகள் இருக்கின்றன. எனவே நாம் அந்த ரப்போடு உரையாடுகின்ற அந்த ரப்புடைய வார்த்தைகள், அதில் நாம் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை காண வேண்டும். அதில் உள்ள செய்திகள் நமக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்ற அந்த தூய எண்ணத்தோடு நாம் ஓத வேண்டும். அடுத்து நான்காவது, அருமையான சகோதரர்களே, குர்ஆனை ஓதுகின்ற போது அதற்கு என்னென்ன வெகுமதிகள் வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன அந்த அனைத்தும் எனக்கு கிடைக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் எதையெல்லாம் அதற்குரிய சிறப்புகளாக சொன்னார்களோ அந்த எல்லா சிறப்புகளும் எனக்கு கிடைக்க வேண்டும். நாம் முகஸ்துதிக்காக ஓதவில்லை, நாம் யாரும் எம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காக ஓதவில்லை, மாறாக இறைவனுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும். இத்தனை ஹதீஸ்கள். அல் மாஹிரு பில் குர்ஆன், குர்ஆனை திறம்பட ஓதக்கூடியவர்கள் சங்கையான மலக்குகளோடு நாளை மறுமையில் இருப்பாங்க. மிகப்பெரிய சிறப்பு அவர்களுக்கு இருக்கிறது. இவ்வளவு பெரிய சிறப்பு இது. சிரமப்பட்டு ஓதக்கூடியவர்களுக்கும் 2 கூலிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான இது போன்ற எத்தனையோ ஹதீஸ்கள் நாளை மறுமையிலே ஓதுவீராக உயர்வீராக என்று சொல்லப்படும். அவர் ஒவ்வொரு வசனமாக ஓதும் போது அவரது அந்தஸ்து உயர்ந்து கொண்டே செல்லும் என்பதை பார்க்கிறோம் ஹதீஸில். இறுதியாக அவர் நிறுத்தக்கூடிய வசனம்தான் அவரது அந்தஸ்தில் இறுதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்டார்கள். இது போன்ற செய்திகள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, 5வது விஷயம், இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம், குர்ஆனை ஓதும் போது. அது என்ன? குர்ஆனை ஓதும் போது, யா அல்லாஹ், இதன் மூலம் எனக்கு நிவாரணம் அளிப்பாயாக, எனக்கு ஷிஃபாவை தருவாயாக. ஏனென்றால் மிகப்பெரிய பிரச்சனை என்ன? நமது உள்ளம் அழுக்கடைந்திருக்கிறது, நமது உள்ளம் அசுத்தம் அடைந்திருக்கிறது. அதனால் குர்ஆனின் மூலம் இன்பம் காண முடியாமல் இருக்கிறது, இல்லையா? உண்மையில் இப்ப நமக்கு குர்ஆனின் மூலம் இன்பம் காண முடியாமல் இருப்பது என்ன காரணம்? குர்ஆனின் மூலம் நானும் நீங்களும் இன்பம் அடைய முடியவில்லை என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணம் என்ன? தடையாக இருக்கக்கூடிய காரணம் பாவங்கள், இல்லையா? பாவங்கள் தான் அதை எடுத்து ஓதுவதற்கு நேரம் கொடுக்க முடியவில்லை, அதை ஓதுவது இன்பமாக இல்லை, அவசரமாக மூடி வைக்க வேண்டும். இப்படியான பிரச்சனைகள் எல்லாம் ஏன் வருகின்றன? பாவங்கள். அதனால் உள்ளம் இருளடைந்திருக்கிறது. அப்ப நாம் இந்த உள்ளத்தை பிரகாசமாக்க வேண்டும். அப்ப உள்ள நோய்கள் எல்லாம் நீங்க வேண்டும். குர்ஆனை நாம் திறந்து ஓதுகின்ற போது, யா அல்லாஹ், எனது உள்ள நோய்களுக்கெல்லாம் இதன் மூலம் எனக்கு ஷிஃபாவை தருவாயாக, எனது உள்ள நோய்களுக்கு, எனது உடல் நோய்களுக்கு இதன் மூலம் எனக்கு ஷிஃபா, நிவாரணம் அளிப்பாயாக என்று நாம் என்ன செய்வது? அதை திறந்து ஓதுவது. அப்படி நாங்கள் ஓதி இருக்கிறோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நாங்கள் எப்படி நினைச்சுக்கிறோம்? அது தனியாக நோய் வந்து அந்த சூறாவை தனியாக ஓதுற ஒரு அமைப்பை நாம் விளங்கி இருக்கிறோம். அப்படி அல்ல. நாம் குர்ஆனை ஷிஃபா, அப்படிதானே? ஷிஃபா உல்லிமா ஃபி சுதூர், உள்ளங்களில் உள்ளவைகளுக்கு நிவாரணி குர்ஆன். நாம் குர்ஆனை ஓதுகின்ற போது, யா அல்லாஹ், இது எனது உள நோய்களுக்கு இதை நிவாரணியாக எனக்கு ஆக்கி வைப்பாயாக, எனது உடல் நோய்களுக்கும் இதை நிவாரணியாக ஆக்கி வைப்பாயாக. இப்படி இந்த நீயத்தோடு நாம் என்ன செய்வது? இதை ஓத வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த அடிப்படையில் நாம் குர்ஆனை ஓதுகின்ற போது நாம் ஒரு நாளைக்கு எத்தனை பக்கங்கள் ஓதுகிறோம், எவ்வளவு ஓதுகிறோம், குர்ஆனோடு எனது தொடர்பு என்ன? இப்போ இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள்
இப்போ நாம் தமிழ் மொழிபெயர்ப்பு தமிழாக்கம் நம்மிடம் இல்லை என்றாலும் மாஷா அல்லாஹ் மொபைல்கள் என்னது அந்த வசதிகள் எல்லாம் வந்து விட்டன. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளால நமக்கு என்ன செய்து விட்டது, ஓத முடியும், அதை விளங்க முடியும். அதற்கான வசதி வாய்ப்புகள் எல்லாம் இன்று வந்து விட்டன. ஆனால் எத்தனை பேர் அதை பயன்படுத்துகிறோம் என்பதுதான் கேள்வி. அதை எத்தனை பேர் பயன்படுத்துகிறோம்? இப்போ குர்ஆனை நாங்கள் எடுத்து ஓதுகின்ற போது இப்போ நாம் குறிப்பிட்ட ஒரு சூறாவை எடுத்துக்கொள்வது, ஒரு குறிப்பிட்ட ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கொள்வது, ஒரு குறிப்பிட்ட அத்தியாயத்தை எடுத்துக்கொண்டு அந்த அத்தியாயம் என்ன செய்திகளை சொல்கின்றன என்பதை நாம் குறிப்பெடுத்துக் கொள்ளலாம். குர்ஆன் சில சாரார்களை பற்றி பேசும். இப்போ யூதர்கள் என்றால் யூதர்களை பற்றி என்னவெல்லாம் குர்ஆன் சொல்கிறது நாம் குறிப்பெடுத்துக் கொள்ள முடியும். கிறிஸ்துவர்கள் அவர்களை பற்றி குர்ஆன் என்னவெல்லாம் சொல்கிறது நமக்கு விளங்கக்கூடிய அமைப்பில் குறிப்பெடுத்துக் கொள்ள முடியும். நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் அவர்களை பற்றி குர்ஆன் என்னவெல்லாம் சொல்கிறது குறிப்பெடுத்துக் கொள்ள முடியும். இப்படி ஒரு தொடர்பு நமக்கு குர்ஆனோடு இருக்கிறதா? கொஞ்சம் இந்த கேள்வியை கொஞ்சம் கேளுங்க. இப்போ நாம் எத்தனை வயதில் இருக்கிறோம்? எனது வயது இப்போது எத்தனை? உண்மையில் குர்ஆனோடு இப்படி ஒரு தொடர்பு எனக்கு இல்லை என்றால் அது எவ்வளோ பெரிய ஒரு கை சேதம், எவ்வளோ பெரிய ஒரு நஷ்டம். இப்போ ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் குர்ஆனுக்காகவே தங்களுடைய வாழ்வை கொடுத்தவர்கள் கடைசி நேரத்தில் கவலைப்பட்டார்கள், நாம் குர்ஆனுக்கு நேரத்தை கொடுக்கவில்லை என்று கவலைப்பட்டார்கள். குர்ஆனுக்கு நாம் இன்னும் நேரத்தை கொடுத்திருக்க வேண்டும் என்று கவலைப்பட்டார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இன்று துன்யாவுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோம். உலகம் 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 என்று இந்த அற்ப துன்யாவுடைய இவைகளுக்கே நமது நேரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் குர்ஆனுக்கு நாம் கொடுத்த நேரம் எவ்வளவு? எனவே நறுமை இதை நாம் புதுப்பிக்க வேண்டும். இந்த தலைப்பை நாம் ஏன் பேசுகிறோம் என்றால், நாம் ஒவ்வொருவரும் நமது குர்ஆனோடு உள்ள தொடர்பை நாம் மீள் பரிசீலனை செய்து என்ன செய்ய வேண்டும்? ஒரு நெருக்கமான ஒரு இறுக்கமான ஒரு தொடர்பை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மை வழிகேட்டிலிருந்து தடுக்கக்கூடியது, நம்மை வலாலத்திலிருந்து பாதுகாக்கக்கூடியது இந்த குர்ஆன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே என்ன கேட்கிறான்? அலம் யஅனி லில்லதீன ஆமனு அன் தஹ்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ் வமா நஸல மினல் ஹக் என்று அல்லாஹு தஆலா கேட்கிறான். என்ன? அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு, அல்லாஹ்விடமிருந்து அருளப்பட்ட இந்த சத்தியம் இருக்கிறதே, இறங்கிய இந்த சத்தியம், இதை பற்றி எண்ணி பார்ப்பதற்கு, அஞ்சுவதற்கு அவனுடைய உள்ளங்களுக்கு நேரம் வரவில்லையான்னு அல்லாஹு தஆலா கேட்கிறான். நேரம் வரவில்லையா? நறுமையான சகோதரர்களே, இதற்கு என்ன பதில்? நாம் சொல்ல வேண்டிய பதில் என்ன? நமக்கு நேரம் வந்துவிட்டது. நாம் என்ன செய்வோம்? குர்ஆனின் மூலம் நமது உள்ளங்களை உயிர்ப்பிப்போம். குர்ஆனின் மூலம் நமது உள்ளங்களை உயிர்ப்பிப்போம். நமது உள்ளங்கள் பிரகாசம் அடைவது இந்த குர்ஆனின் மூலம். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த தலைப்பில் நான் இதுவரை சொன்ன இந்த செய்திகள், இந்த விடயங்கள் உண்மையில் நாம் ஒரு உயிரோட்டமான ஒரு தொடர்பை நாம் குர்ஆனோடு ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட செய்திகள். எனவே இதில் நாம் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும்? ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிகப்பெரிய ஒரு உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதாவது நான் இதிலே 5 விடயங்களை உங்களுக்கு சொன்னேன். அந்த 5 விடயங்கள் மறுபடியும் நாம் ஒரு முறை மீட்டிக்கொள்வோம். அந்த 5 விடயங்களில் முதலாவது விடயம் என்ன? முதலாவது விடயம் அல் இல்ம். என்ன? அல் இல்ம். அதாவது நாம் குர்ஆனை திறக்கிறோம் ஓதுவதற்காக. அப்படி திறக்கின்ற போது இந்த குர்ஆன் சுமந்திருக்கக்கூடிய அந்த இல்ம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்ற அந்த உன்னதமான பிரார்த்தனையோடு நாம் அதை ஓதுவது. நாம் அந்த பிரார்த்தனையோடு மாத்திரம் நின்று விடாமல் அந்த இல்மை பெற வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு விளங்கிய மொழியில் நாம் அதை படிக்க வேண்டும். நமக்கு அரபு மொழி அந்த வார்த்தைகள் நமக்கு அனைத்தும் என்னது பரிச்சயமாக இல்லை. அதே போன்று திரும்ப திரும்ப வரக்கூடிய அந்த வார்த்தைகளை நாம் கொஞ்சம் மரணமிட்டு கொள்ள வேண்டும். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா சில வார்த்தைகள் அதிகமாக வரும். அது போன்ற வார்த்தைகளை அது என்ன பொருளை கொண்டிருக்கிறது என்பதை நாம் என்ன செய்வது? நாம் உள்வாங்கி அதனுடைய பொருளை நாம் மரணமிட்டுக் கொள்வது அதை விளங்குவதற்கு நமக்கு உதவியாக இருக்கும். திரும்ப திரும்ப வரக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழில் குர்ஆன் என்ற அந்த வெப்சைட்டுக்கு போனீங்கடா, அந்த இணையதளத்துக்கு போனீங்கடா, அதில் அந்த ஒரு தனியான ஒரு
பகுதி இருக்கும். குர்ஆனில் அதிகமாக இடம்பெறும் வார்த்தைகள் எல்லாம் எளிதுபடுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாம் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது? எளிதுபடுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆனில் அதிகமாக இடம்பெறும் வார்த்தைகள், அதை எடுத்து நீங்க கொஞ்சம் படிச்சீங்கன்னா அப்ப இந்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப திரும்ப அதிகம் இடம்பெறும் வார்த்தைகள். இப்ப நாம் அவைகள் என்ன செய்யலாம்? கொஞ்சம் மீட்டிக் கொள்ளலாம், அவைகளை கொஞ்சம் மரணமிட்டுக் கொள்ளலாம். நறுமையான சோதனை, நாம் யாரும் அதாவது நாளை மறுமையில தப்பிக்கவே முடியாது என்கின்ற அளவுக்கு இன்று குர்ஆன் நமக்கு மிக எளிதாக தரப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு நமக்கு எளிதாக்கப்பட்டு 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 நமக்கு தரப்பட்டு கொண்டே இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ரப்பின் முன்னால் என்ன சொல்வார்கள்? வகால ரசூல் யா ரப்பி இன்ன கௌமி இத்தகது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல, இது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. அந்த தூதர் சொல்வார், என் இறைவா, எனது சமுதாயம் இந்த குர்ஆனை எப்படி எடுத்துக்கொண்டாங்கன்னா மஹ்ஜூர். மஹ்ஜூர் என்ன? வெறுக்கப்பட்டதாக, அதோடு சரியான ஒரு தொடர்பு இல்லாமல். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த குற்றச்சாட்டை அல்லாஹ்வுடைய தூதர் ரப்புக்கு முன்னால் வைக்கும் போது அதில் நானும் நீங்களும் மாட்டிக்கொண்டால் என்ன நிலை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். என் அருமை சகோதரர்களே, அந்த குர்ஆன் என்ன மஹ்ஜூர். குர்ஆன் எங்கே இருக்கிறது? வீட்டில். குர்ஆனுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. என் அருமையான சகோதரர்கள், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே இதில் முதல் விஷயமாக நான் உங்களுக்கு சொன்னது இல்ம். ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன்? ரெண்டாவது அல் அமல். சுருக்கமாக ஞாபகம் சொன்னீங்கன்னா அல் என்ன? அல் அமல். நாம் குர்ஆனை எடுத்து ஓதுகிறோம். ஓதும் போது என்ன? இந்த குர்ஆன் உள்ள செய்திகள், இதை நான் எனது வாழ்வில் செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த தூய்மையான எண்ணம், அந்த தூய்மையான எண்ணத்தோடு குர்ஆன் சொல்கிறதா, வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, ஒரு சிலர் ஒரு சிலரை பற்றி புறம் பேசாதீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறதா? நான் செய்ய மாட்டேன். அருமையான சகோதரர்களே, இப்போ குர்ஆன் அதை நாம் செயல்படுத்தல். ரெண்டாவது அல் அமல். மூன்றாவது என்ன? அல் முனாஜாத். என்ன மூன்றாவது? அல் முனாஜாத். முனாஜாத் என்ன? அந்த நாம் ரப்போடு உரையாடுகின்ற அந்த குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அவனது வார்த்தைகளை நாம் ஓதுகிறோம். அதை நாம் அழகிய குரலில் ஓதுவது, அதில் நமக்கு இன்பம் என அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இது மூன்றாவது. நான்காவது அஸ் ஸவாப். நான்காவது என்ன? அல் இல்ம் வல் அமல் வல் முனாஜாத். நாலாவது என்ன? அஸ் ஸவாப். ஸவாப் என்ன? சொல்லுங்க. கூலி. ஸவாப். குர்ஆன், அந்த குர்ஆனுக்காக நீங்க கொடுக்கக்கூடிய நேரத்துக்கு உங்களுக்கு மகத்தான கூலி அல்லாஹ்விடம் இருக்கிறது. மகத்தான கூலி இருக்கிறது. எவ்வளவு கொடுக்குறீங்க உங்களோட நேரத்தில்? நேரம்டா உங்களோட உள்ளம், உங்களோட சிந்தனை எல்லாம் குர்ஆனுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஒரு தனி கவனம் அதில் எடுக்கின்றீர்கள். நறுமையான சகோதரர்களே, நாம் சில வசனங்களை சாதாரணமாக கடந்து செல்கிறோம். ஒரு முறை ஒருவர் தொழுகையில் இமாமத் செய்யும் போது ஒரு வசனத்தை ஓதினார். நாங்கள் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய ஒரு வசனம், ஆனால் அந்த வசனத்தில் அவர் அதை திரும்ப திரும்ப ஓதி அழ ஆரம்பிக்கிறார். அந்த வசனத்தை திரும்ப திரும்ப ஓதி அழ ஆரம்பித்தார். அப்போதுதான் பின்னால் உள்ளவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். என்ன வசனம்? யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹ். யௌம யன்துருல் மர்உ மா கத்தமத் யதாஹ். நாளை மறுமையுடைய நாள் இருக்கிறது. நறுமை சகோதரர்களே, ஒவ்வொருவரும் அவர்கள் முற்படுத்தியதை காண்பார்கள். அவங்க எதை முற்படுத்தினார்களோ அதை காண்பார்கள். யாரும் மறுக்க முடியாது. உண்மையில் அவர் நன்மைகளை முற்படுத்தி இருந்தால் அது அவர் மிகப்பெரிய பாக்கியசாலி. இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லி அன்ஃபுசிக்கும். அதே நேரத்தில் அவைகள் பாவங்களாக இருந்தால் என்ன நிலை? என் அருமை சகோதரர்களே, இந்த இப்படியான வசனங்கள் நாம் குர்ஆனை ஓதும் போது நமது உள்ளத்தை ஒரு வசனம் திறக்கிறது என்றால் அதை நாங்கள் வேகமாக கடந்து செல்லக்கூடாது. திரும்ப திரும்ப அந்த வசனத்தை நாம் கொஞ்சம் மீட்ட வேண்டும். அது நமது உள்ளத்தை திறக்கிறது. நமது கண்கள் கண்ணீரை வரவழைக்கிறது என்றால் அது நமது ஈமான் அதிகரிக்கின்ற இடம். அடுத்த நறுமை. ஐந்தாவது என்ன சொன்னேன்? அஷ்ஷிஃபா. அஞ்சு வார்த்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த வார்த்தை? அல் இல்ம் வல் அமல். அடுத்து என்ன சொல்லுங்க? அல் முனாஜாத், அஸ் ஸவாப், அஷ்ஷிஃபா.
அப்ப ஷிஃபா என்பது என்ன? நாம் அதை ஓதும் போது இது எனக்கு நிவாரணியாக, எனது உள்ளத்தில் உள்ள நோய்களை எல்லாம் இது குணப்படுத்த வேண்டும், எனது நோய்களை எல்லாம் குணப்படுத்தக்கூடிய நிவாரணியாக இது எனக்கு மாற வேண்டும் என்ற அந்த உன்னதமான நியத்தோடு அதை நாம் ஓதுவது. எனவே நறுமை சகோதரர்களே, எனவே குர்ஆனோடு ஒரு உயிரோட்டமான ஒரு சிறந்த தொடர்பை நாம் ஏற்படுத்திக் கொள்வோம். அதுக்காக நாங்கள் ஒரு கூடுதலாக கொஞ்சம் நாங்கள் சிந்திப்போம். இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா அரபுல ஒரு புக் கிதாப் போட்டிருக்கிறான், பல வலியும்களாக போட்டிருக்கிறான். என்ன கிதாப்னு பார்த்தீங்கன்னா அல் குர்ஆன் ததப்புர் வ அமல். உண்மையில் நீங்கள் முடிஞ்சா ஒரு ஆலிமை பிடிச்சி உட்கார்ந்து அந்த கிதாபை படிங்க. உண்மையில் அவ்வளோ பிரயோசனமான ஒரு கிதாப் அல் குர்ஆன் ததப்புர் வ அமல். இந்த கிதாப் உண்மைக்கு ஆச்சரியமானது. பல அறிஞர்கள் சேர்ந்து தொகுத்த ஒரு நூல். உண்மையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வசனங்களை எப்படி விளங்குவது, அந்த வசனத்தை நாங்கள் எப்படி எமது வாழ்வில் செயல்படுத்துவது, இப்படி ஒரு அழகான தொகுப்பு. உண்மையில் நாம் படிக்க வேண்டிய ஒரு நூல். உண்மை குர்ஆனோடு நமது தொடர்பை நாம் ஒரு சிறப்பான ஒரு தொடர்பாக ஆக்கிக் கொள்வதற்கு, ஒரு நல்லது ஒரு தொடர்பாக ஆக்கிக் கொள்வதற்கு நல்ல ஒரு நூல். என்ன செய்யுங்க, உலமாக்களை அணுகி அந்த நூலை படிப்பதற்கு முயற்சிங்கன்னா நாங்கள் குர்ஆனோடு நல்ல ஒரு சிறந்த ஒரு தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டும். வெறுமனே ஒரு சடங்கு ரீதியான ஒரு போலியான தொடர்பு அல்ல. அதாவது நாம் எவ்வளவு நம்மை அதற்கு கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு குர்ஆன் நமக்கு தரும். அவ்வளவு பெரிய பொக்கிஷம். எனவே அந்த ஒரு உறுதியான நியத்தோடு இந்த அமர்விலிருந்து நாம் விடைபெறுவோம். وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.